அரசியல் களத்தை பொறுத்த மட்டும் இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்திருப்பது ஒரு நாகரிகமான அரசியல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியோடு இணைவதற்கு நாம் இப்பொழுதே அதற்கான களத்தை உருவாக்கி வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கான ஒரு அடிப்படை காரணமாக கூட இது இருக்கலாம். KS அழகிரி போன்றவர்கள் கூட விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கான பரிசீலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் எடுத்து வைத்த களங்களை எல்லாம் பார்த்திருக்கின்றீர்கள். எப்பொழுதுமே டெல்லியை பொறுத்த மட்டில் இன்னும் நாட்கள் இருக்கின்றது. இதே செல்வ பெருந்தகை மாறி பேசக்கூடிய களங்களும் அரங்கேறும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க செல்கின்றார்கள். அதற்கு முந்தைய நாள் இரவு வரை சாட்டை துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலிக்கும் அதற்கு பின்பு அவருடைய வலையொலியில் அவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காணொலிக்கும் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் பார்த்தாலே புரிந்திருக்கும். அங்கு என்ன பேசப்பட்டது, அவர்களுக்கு என்ன திட்டம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் எதன் அடிப்படையில் விஜய் அவர்களை எதிர்க்க துணிந்தார்கள் என்பதற்கான ஒரு அடிப்படை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பெரிய தொகை கிடைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய தொகை உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு களத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது என்றாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை முந்திய ஒரு களத்தை நோக்கி விஜய் அவர்கள் முன்னேற தொடங்கிவிட்டார்கள் என்பது திராவிட கழகத்திற்கு. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக டிவிகே ஆதரவாளர் இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அன்புமணி அவர்கள் சுற்றுப்பயணத்துல இப்போ இருக்காரு. விஜய் அவர்களும் சனிக்கிழமையில சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா கரூர்ல பாத்தீங்கன்னா அன்புமணி போறதாக இருந்துச்சு சுற்றுப்பயணத்துல இப்போ. ஆனா விஜய் அவர்கள் வராருன்னு தெரிஞ்ச ஒரு செய்தி கேட்ட உடனே அன்புமணி அவர்கள் நான் தேதியை தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாருல்ல, என்ன காரணம்? இல்லைன்னா கூட்டணிக்குள்ள எதனா பேச்சுவார்த்தை நடந்திருக்கா அன்புமணி விஜய் கூட இணையத்துக்காக? அரசியல் களத்தை பொறுத்த மட்டும் இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்திருப்பது ஒரு நாகரிகமான அரசியல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அதை விட்டு வேறு எதுவும் அவர் மீது நாம் எதுவும் சொல்லுவதற்காக இல்லை. காரணம், தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்கிறார் என்கின்ற பொழுது அது பெரும் கூட்டமாக இருக்கும் என்பது அறியக்கூடிய ஒன்று. அதே சூழலில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் களத்தில் நிற்கிறார் என்கின்ற பொழுது அது இரு தொண்டர்களுக்கிடையே ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்காக கூட நாகரிகம் கருதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை அவர் ஒத்தி வைத்து வேறொரு தேதிக்கு மாற்றியிருக்கலாம். இது ஒரு நேரடியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தால் கூட மறைமுகமாக இதில் அரசியலும் சார்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. எதனால் அரசியல் சார்ந்திருக்கிறது என்று நான் குறிப்பிடுகிறேன் என்றால், அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு உருவாகிவிட்டன. இந்த கருத்து வேறுபாட்டுக்கு பிரதானமான களமாக இருந்தது கூட்டணியை மையப்படுத்திய விடயம் என்றுதான் பேசப்பட்டது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முயற்சிகள் எடுத்ததாகவும், ஐயா ராமதாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அது சார்ந்த களங்களில் பயணிக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்ததாகவும் ஒரு செய்தி அப்பொழுது பரவலாக பேசப்பட்டது உண்டு. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் தமிழகத்தை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சியை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை எழுதுவதாக இருந்தால் அது ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு தெரிந்து ஒரு தவறான முடிவை எடுப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே அரசியல் சூழலை பொறுத்த மட்டில் இப்பொழுது தமிழகத்தில் முதன்மையான களமாக இருக்கக்கூடியது விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் தான். வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியோடு இணைவதற்கு நாம் இப்பொழுதே அதற்கான களத்தை உருவாக்கி வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கான ஒரு அடிப்படை காரணமாக கூட இது இருக்கலாம் என்பது என்னுடைய யூகம். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன கோணத்தில் பயணிக்கிறார் என்பதை நாம் எடுத்து வைக்க முடியாது. ஆனால் தற்பொழுது உள்ள அரசியல் சூழலும் அரசியல் நகர்வுகளையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இப்படி ஒரு சூழல் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த நேர்காணல்ல நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார், காங்கிரசும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஆனா செல்வ பெருந்தகை பாத்தீங்கன்னா நாங்க தமிழக வெற்றி கழகத்துல எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நாங்க நடத்தல அப்படின்றதெல்லாம் சொல்றாருல்ல, இது எப்படி பார்க்கீங்க? காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வைத்திருக்கக்கூடிய கருத்தை நான் அங்கீகரிக்கிறேன். அவர் தலைவராக அந்த கருத்தை வைக்கிறார். காரணம், அவர்களுடைய கட்சி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மாநில தலைவர் அதைத்தான் எடுத்து வைக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்த மட்டில் டெல்லி தான் எப்பொழுதுமே முடிவு செய்திருக்கிறது.
இங்கு இருக்கக்கூடிய மாநில தலைவருக்கு தெரியாமலே பல நகர்வுகள் நகர்ந்திருக்கக்கூடியதை வரலாறு உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது. இது பழைய காலங்களை நாம் புரட்டி பார்த்தால் அது மிக தெளிவாக தெரியும். எனவே செல்வ பெருந்தகையை பொறுத்த மட்டில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் விசுவாசி என்கின்ற அடிப்படை பரவலாகவே பேசப்படுகிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது தன்னுடைய விசுவாசத்தை அவர் காட்டியிருக்கிறார் என்பதாகத்தான் நான் கணிக்கின்றேன். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர், இப்பொழுது கூட கிருஷ்ணசாமி அவர்கள் கூட வேறொரு கோணத்தில் கருத்துகள் பதிவிட்டதாக எல்லாம் செய்திகள் வருகின்றன. அதுபோல காங்கிரஸில் இருக்கக்கூடிய முதன்மையான தலைவர்கள் KS அழகிரி போன்றவர்கள் கூட விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கான பரிசீலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் எடுத்து வைத்த களங்களை எல்லாம் பார்த்திருக்கின்றீர்கள். எப்பொழுதுமே டெல்லியை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய களம் எது என்பதை அவர்கள் உன்னிப்பாக பார்ப்பார்கள். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணிக்கு செல்வார்கள் என்றால் குறிப்பிட்ட ஒரு இடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும். அதாவது ஒரு மிகவும் குறைவான ஒரு இடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும். இந்த இடங்கள் தேய்மானத்தில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய காங்கிரஸை மீண்டும் தேய்மானத்தை நோக்கித்தான் கொண்டு செல்லும். ஆனால் தற்பொழுது காங்கிரசுக்குள்ளும் இளைஞர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய மனதிலே இருக்கின்றது. இந்த பெருந்தலைகள் திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்களை வளப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். நாம் இந்த அரசியல் களத்தில் அடையாளப்படுத்த முடியாமலே போய்விடுவோமோ என்கின்ற அச்சம் அவர்கள் மனதிலே இருக்கின்றது. அதன் வெளிப்பாடாக அப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் இப்பொழுது விஜய் அவர்களோடு கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதுபோல டெல்லியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் முதன்மையான தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக தமிழக அரசியல் களத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். பல காலங்களாக தமிழக அரசியல் களத்தில் அவர்களுக்கான அடையாளம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு களம் அரங்கேறி இருக்கிறது. இந்த சூழலில் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய களமாக தமிழகத்தின் அடுத்த முதல்வராக விஜய் வர இருக்கின்றார். அவரோடு இணைந்து பயணிப்பது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்று அவர்கள் நினைப்பார்கள். நினைக்கக்கூடிய களம் இருக்கிறது. இன்னும் நாட்கள் இருக்கின்றது. இதே செல்வ பெருந்தகை மாறி பேசக்கூடிய களங்களும் அரங்கேறும். திமுக தரப்புல இருந்து சில கட்சிகளுக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து விஜய் அவர்கள் மீது விமர்சனம் தொடர்ந்து வைக்கணும், அவருக்கு மென்டலி பிரஷர் கொடுத்து கட்சியில இருந்து ஓட வைக்கணும்ன்ற மாதிரி செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல சார், எந்த அளவுக்கு பேமெண்ட் போயிருக்கு, இது எந்த அளவுக்கு உண்மை? இது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது என்னுடைய சந்தேகம். காரணம், கலைஞர் கருணாநிதி அவருடைய மூத்த மகன் முத்து அவர்கள் சமீபத்தில் மரணத்தை தழுவிடுகின்றார். இந்த முத்து அவர்களைத்தான் அரசியல் களத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கலைஞர் பெரும் முயற்சி எடுத்தார். ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிரான களத்தை உருவாக்குவதற்கு முத்து அவர்களை தயார்படுத்தினார்கள். எம்ஜிஆர் மன்றங்கள் கலைக்கப்பட்டன. அந்த திமுகவோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலர் எம்ஜிஆர் மன்றங்களை கலைத்துவிட்டு முத்து மன்றங்கள் என்று மாற்றினார்கள். அப்படி மாற்றப்பட்ட மன்றங்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் என்றெல்லாம் குறிப்பீடுகள் உண்டு. அப்படி முத்துவை தன்னுடைய அரசியல் வாரிசாக கொண்டு வர வேண்டும் என்றுதான் கலைஞர் நினைத்திருந்தார். ஆனால் எம்ஜிஆர் என்கின்ற அந்த மகாபெரிய பிம்பத்தின் முன்னால், அந்த ஆளுமையின் முன்னால் முத்து அவர்களால் ஜொலிக்க முடியவில்லை என்பதை விட எம்ஜிஆர் மலையாகவும் முத்து அவர்கள் மடுவாகத்தான் தெரியக்கூடிய ஒரு களம் அமைந்தது. இந்த சூழலில் அதன் பின்பு முத்து அவர்களை குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் எங்கும் இல்லை. திடீரென்று அவர் ஜெயலலிதா அவர்களை மையப்படுத்தி ஒரு களத்தை எடுத்தார். ஜெயலலிதா 5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்கின்ற செய்திகள் பரபரப்பா பேசப்பட்டது உண்டு. இதற்கு பின்னால் முத்து அவர்களை மையப்படுத்தி எந்த செய்திகளும் இல்லை. ஆனால் இந்த முத்து அவர்கள் மரணம் அடைகின்ற பொழுது உடனடியாக நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், சாட்டை துரைமுருகன் அவர்கள், இன்னும் 2-3 பேர் முதலமைச்சரை சந்திப்பதற்காக செல்கின்றார்கள். இந்த சந்திப்பு, நாங்கள் நாகரீகமான அரசியலை கட்டி அமைப்பதற்காக நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொள்கிறோம் என்று சீமான் அவர்களுடைய சார்பில் என்று அது சொல்லப்பட்டது. தமிழகத்தில் சுமார் 14 ஆண்டுகளாக நாகரீக அரசியல் என்பதை என்ன என்று கேள்வி கேட்கக்கூடிய களத்தில் கொண்டு வந்து நிறுத்தியதில் நாம் தமிழர் இயக்கத்திற்கு முக்கியமான பங்குண்டு. ஒவ்வொரு மேடைகளிலும் வசைபாடுகின்ற வார்த்தைகளும், அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வார்த்தை ஜாலங்களும் இந்த தமிழகத்தில் ஒரு நாகரிகமான அரசியல் பயணிக்கிறதா என்கின்றதை கேள்விக்குள் கொண்டு வந்து நிறுத்தியது. இதை நீங்கள் பல கட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக காளியம்மா அவர்களே மசுறு என்று சொல்லக்கூடிய குரல் பதிவுகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட குரல் பதிவுகளுக்கு சொந்தக்காரர்கள் தான்
நாங்கள் நாகரீக அரசியல் நடத்துகிறோம் என்கின்ற அடிப்படையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க செல்கின்றார்கள். அதற்கு முந்தைய நாள் இரவு வரை சாட்டை துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலிக்கும் அதற்கு பின்பு அவருடைய வலையொலியில் அவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காணொலிக்கும் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் பார்த்தாலே புரிந்திருக்கும். அங்கு என்ன பேசப்பட்டது, அவர்களுக்கு என்ன திட்டம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் எதன் அடிப்படையில் விஜய் அவர்களை எதிர்க்க துணிந்தார்கள் என்பதற்கான ஒரு அடிப்படை உங்களுக்கு தெரியும். இதில் சாட்டை துரைமுருகன் பேசுகின்றார், உங்களுடைய கோட்பாடு என்ன, உங்களுடைய கொள்கைகள் என்ன என்கின்ற ஒரு பெரிய அறிவாளி போல பேசுகிறார். என்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி ஒன்றுதான், சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய கட்சியின் கோட்பாடு என்ன, அவர்களுடைய கட்சியின் கொள்கை என்ன, தமிழர்களுக்காக அவர்கள் இதுவரை செய்து முடித்த சாதனைகள் என்ன, இவைகளை அவர்களால் பட்டியல் போட முடியும் என்றால் முடியாது. நாங்கள் தமிழ் தேசியத்தை பேசுகிறோம், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக பேசுகிறோம் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். ஆனா மாநாடு நடத்துறாருல்ல சார், மரங்களுக்கான மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு, அடுத்து நீர்களுக்கான மாநாடு நடத்ததான் செய்யணும், இல்லைன்னா அவங்களை அடையாளப்படுத்துவதற்கான களம் இல்லை. எனவே இப்பொழுது மனிதர்களை மையப்படுத்தி பேசுவதற்கு அவர்களுக்கு சரியான தளம் இல்லை. காரணம், அவர்களால் இதுவரை குறிப்பிட்டு பேசப்பட்ட விடயம் இலங்கை தமிழர்களை மையப்படுத்திய களம். இந்த இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நடந்த கொடூரத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்ற களத்தில் தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த கட்சியின் சார்பில் ஐநா மன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் 40வது பக்கத்தில் இருந்து 44வது பக்கம் என்று நினைக்கின்றேன், இந்த பக்கத்தில் இயக்கத்தையும் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை இந்த நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வைத்தார்கள் என்கின்ற பதிவு இருக்கிறது. இன்று இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை மையப்படுத்தி பேசுகிறார்கள். இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இவர்களை இயக்குகிறது, மோடியை போல் இவர்கள் பேசுகிறார்கள் என்றெல்லாம் விமர்சனங்களை வைக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இதே நாம் தமிழர் இயக்கம் மும்பையில் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் என்கின்ற பதிவு இருக்கிறது. அதுபோல நாங்கள் திராவிடத்தை எதிர்க்கிறோம், திராவிடம் எங்களுக்கு தேவையில்லை என்று பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஜெயலலிதா அவர்களை ஆதரித்திருக்கின்றார்கள். இரட்டை இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். இரட்டை இலை மலர்ந்தது, ஈழம் மலர்ந்ததா? இன்று வரை அவர்களால் அதற்கு பதில் வைக்க முடியுமா என்றால் அவர்களால் பதில் வைக்க முடியாது. அதுபோல நடிகர் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை மையப்படுத்தி எவ்வளவு விமர்சனங்கள் வைத்தார்கள் இதே நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதே ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்தித்து விட்டு சங்கி என்றால் நண்பன் என்று பறைசாற்றி கொண்டவர்களும் இவர்கள்தான். எனவே இவர்களை பொறுத்த மட்டில் தங்களுக்கு எது கிடைக்கிறது, அது சரியான கோணத்தில் கிடைக்கும் என்றால் எவரையும் எதிர்த்து நாம் வார்த்தை ஜாலம் செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நின்று விஜய் அவர்களை எடுத்துக்கொண்டால் பள்ளி மாணவர்களுக்கான கல்விக்காக அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய களங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடைபெற்ற பொழுது ஓடோடி இரவோடு இரவாக சென்று அவர்களுக்கு நிதி வழங்கினார், அதை நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழகத்தில் பல நேரங்களில் விஜய் அவர்களுடைய மன்றம், அதாவது மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் ஆற்றிய களப்பணிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். நாம் தமிழர் இயக்கம் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு நாங்கள் நிதி செய்தோம் என்று அவர்களை ஒரு பட்டியலிட சொல்லுங்கள். அந்த பட்டியலில் எத்தனை மக்களுக்கு அவர்கள் என்ன நிதி செய்திருக்கிறார்கள் என்று காட்டட்டும். அவர்களால் காட்ட முடியாது, அதற்கான எந்த இதுவுமே அவர்களிடம் இல்லை. இல்லாத பட்சத்தில் மாட்டுக்கு மாநாடு நடத்தியும் மலைக்கு மாநாடு நடத்தியும் இவர்கள் ஏதோ பெரிய கொள்கையை காப்பாற்ற வந்த கொள்கை புலிகள் மாதிரி இவர்கள் பேசுவதும், நீங்கள் முதலிலே திராவிட சித்தாந்தத்தை தானே நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள், அதன் பின்புதானே நீங்கள் மாறி இப்பொழுது தமிழ் தேசியத்தை பேசுகின்றீர்கள். தமிழ் தேசியத்தையாவது நீங்கள் நிலையாக பேசினீர்கள் என்றால் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பெரிய தொகை கிடைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய தொகை உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதன் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் பேசுகிறீர்களோ என்கின்ற ஐயம் சராசரி ஒரு மனிதனாக எனக்கு இருக்கிறது. ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது கூடுற கூட்டம் இருக்குல்ல, எப்பயுமே சொல்ற விஷயம் தான், விக்கிரவாண்டி மாநாடும் சரி மதுரை மாநாடும் சரி எல்லாருமே இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹீரோவை பார்க்க கூட்டம் கூடும், இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களா, இதை எப்படி பாக்குறீங்க? அது விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை வைத்து பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து அதுதான். அதற்கு அவர்கள் உதாரணமாக சொல்லக்கூடியது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை தான் பலர் பதிவிடுகிறார்கள்.
எப்படி என்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அவர் தனிக்கட்சி தொடங்கிய பொழுது கூட்டம் கூடியது, அவைகள் வாக்குகளாக மாறியதா? அதுபோலத்தான் விஜய் அவர்களுக்கும் கூட்டம் கூடுகிறது, அது வாக்குகளாக மாறியதா என்கின்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். இது அரசியல் தெரியாதவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். காரணம், சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கூடிய கூட்டம், அந்த கூட்டம் தமிழகத்தில் இதுவரை எந்த தலைவர்களுக்கும் கூடாத கூட்டம் என்பதைத்தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பதிவு செய்திருந்தது. அதுபோல தினமலர் கூட பதிவு செய்திருந்ததில் திருவையார் தொகுதியில் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில், அதாவது தமிழகத்திலே சிவாஜி கணேசன் அவர்கள் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று பதிவிட்டது, அதாவது தேர்தல் களத்திற்கு முன்பாக. ஆனால் தேர்தல் களம் வந்த பொழுது களம் மாறியதற்கு காரணம் சிவாஜி கணேசன் அவர்கள் எடுத்த கூட்டணி, அவர் சென்ற, அதாவது அவரை வழிநடத்தியவர்கள் கொண்டு சென்ற வழிமுறைகள். சிவாஜி கணேசன் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சுமார் 30 வருடங்களாக எதிர்முனையில் பயணித்தவர்கள். திடீரென்று சிவாஜி கணேசன் அவர்கள் தனிக்கட்சி தொடங்கி ஜானகி எம்ஜிஆர் அவர்களை நான் முதலமைச்சர் ஆக்குகிறேன் என்ற ஒரு கருத்தை அவர் எடுத்து வைத்த பொழுது அந்த களம் மாறிவிடுகிறது. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஆதரவாக நின்றவர்கள் களம் மாறிவிடுகிறது. இத்தனை ஆண்டுகளாக எம்ஜிஆரை எதிர்த்து பயணித்துக் கொண்டிருந்த நாம் எப்படி எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டு பயணிப்பது என்கின்ற களத்தில் தான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கூடிய கூட்டம் வாக்குகளாக மாறவில்லை. ஆனால் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் வாக்குகளாக மாறும் என்பதற்கான அடையாளம் முதலிலே தெளிவுபடுத்தி விட்டார்கள். கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, எங்களுடைய கொள்கை தலைவர்கள் யார், நாங்கள் எதனை மையப்படுத்தி பயணிக்க போகின்றோம் என்கின்ற நிலைப்பாட்டை மிக தெளிவாக எடுத்து வைத்து விட்டார்கள். முதலில் இருந்து இப்பொழுது வரை விஜய் அவர்களை மையப்படுத்தி அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதற்கு தயார் என்கின்ற அறிவிப்பு தான் சொல்லியிருக்கின்றார்கள். இங்கு சிவாஜி கணேசன் அவர்கள் ஜானகி எம்ஜிஆருக்கு தான் முதலமைச்சர் என்று அறிவித்தார். இங்கு களம் அது கிடையாது, விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர். எனவே தொண்டர்களுக்கு தெரிந்துவிட்டது நம் தலைவர் தான் முதலமைச்சர், எனவே அவருக்காக களத்தில் இருப்போம் என்கின்ற வேட்கையோடு களத்தில் இறங்கிவிட்டார்கள். இங்கு வாக்கு சிதறாது, இந்த வாக்குகள் பன்மடங்காக பெருகி விஜய் அவர்களை நோக்கி திரும்பக்கூடிய களத்தை எடுத்திருக்கிறது. நீங்கள் சமீபத்தில் அது வலையொலி என்று நினைக்கின்றேன், ஒரு வயதானவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். எங்களுடைய வீட்டில் 2 மகன்கள் இருக்கிறார்கள், 2 பேருமே விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள், அவர்கள் 2 பேருமே என்னிடம் இப்பொழுதே சொல்லிவிட்டார்கள் நீங்கள் வாக்கை விஜய் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று. நான் என் மகன்களுக்காக விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டேன் என்று. இந்த இளைஞர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம் ஒவ்வொரு குடும்பத்திலும் எதிரொலித்திருக்கிறது. அதனால்தான் விஜய் அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பயந்து போய் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கூட பார்ப்பீர்கள் என்றால் மா சுப்பிரமணியம் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சகத்தை மையப்படுத்திய ஒரு கேள்வி நாகையிலே வைக்கப்பட்டது. மகப்பேறு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை, இதை கேள்வி கேட்டால் இங்கு சுகாதாரத்துறை சரியாக பதில் சொல்லவில்லை என்று. உடனடியாக மா சுப்பிரமணியம் பதில் சொல்கின்றார், அதற்கு 6 கிலோமீட்டர் தள்ளி அதாவது மருத்துவக் கல்லூரி இருக்கு, அங்கு போய் அவர்கள் மகப்பேறு மருத்துவரை சந்தித்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் கேள்வி அது அல்ல, நாகை பகுதிக்குள் மகப்பேறு மருத்துவமனை ஏன் இயங்கவில்லை என்று. எனவே விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு களத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது என்றாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை முந்திய ஒரு களத்தை நோக்கி விஜய் அவர்கள் முன்னேற தொடங்கிவிட்டார்கள் என்பது திராவிட கழகத்திற்கு தெரியும். அதுபோலத்தான் இந்த வாக்கு கூடுகின்ற இந்த கூட்டம் வாக்குகளாக மாறும் என்கின்ற விடயத்தையும் உளவுத்துறை மூலம் கண்டிப்பாக அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். அதை அவர்கள் தெளிவுபடுத்தி கொண்ட பின்புதான் இப்படி பல எதிர்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மன ரீதியாக அல்லது விஜய் அவர்கள் செல்கின்ற பிரச்சாரத்தை தடுப்பதற்கான முயற்சிகள் என பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த முயற்சிகளை எல்லாம் முறியடித்து விட்டு எந்தவித சோர்வும் இல்லாமல் தமிழகத்தின் ஆட்சி பீடத்தில் விஜய் அவர்கள் ஏறுவார் ஏறுவார் ஏறுவார். தொடர்ந்து பேசுவோம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.